மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் இரண்டாவது திருமணத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களிடத்திலிருந்தே பொருத்தமான வரனை பெற்று பயன்படுத்தலாம். பல வருடங்களாக மனைவியிடமிருந்து பிரிந்து வாழ்பவர்கள் மறுமணத்திற்கு முயற்சித்திருப்பார்கள். வீட்டோடு மாப்பிள்ளையாக வருபவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும். இரவு நேரத்தில் தயவு செய்து தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த பெண்ணின் பெயர் புவனேஸ்வரி. வயது 40. இவருக்கு ஒரு வயதான அம்மா இருக்கிறார். இவர் தனது முந்தைய கணவரை சட்டப்பூர்வமாக பிரிந்துவிட்டார். இவருக்கு சொந்தமாக 4 வீடுகள் உள்ளன. கடைகள் மூலம் வாடகை வருமானம் கிடைக்கிறது. 12ஆம் வகுப்பு வரை படித்தவர். கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர். வீட்டோடு மாப்பிள்ளையாக வருபவரை எதிர்பார்க்கிறார். வயது 50 இருந்தாலும் பரவாயில்லை என்று கூறுகிறார். 2ஆம் பகுதி. புவனேஸ்வரிக்கு சொந்தக்காரர்கள் யாரும் இல்லை என்ற நிலை இல்லை. அவருக்கு சொந்தக்காரர்கள் உண்டு. ஆனால் அவர்களுடன் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இவரது அம்மா வயதான காரணத்தால் இவரை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை. வீட்டோடு மாப்பிள்ளையாக வருபவர் இங்கேயே இருந்து வீட்டு வாடகை, கடை வாடகை அனைத்தையும் ஒன்றாக இருந்து கவனித்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜாதி தடையும் இல்லை, மதத் தடையும் இல்லை. பதிவுக் கட்டணம் 600 மட்டுமே. அந்த தொகையை செலுத்தியவுடன் உங்களுக்கான வரன் விபரம் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். நீங்கள் நேரடியாக அவர்கள் வீட்டிற்குச் சென்று பேச்சுவார்த்தை நடத்தலாம். எனவே இப்போதே கொடுக்கப்பட்ட எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பெயர் புவனேஸ்வரி. வயது 40. ஜாதி தடையில்லை, மதத் தடையில்லை. வயது 50 இருந்தாலும் பரவாயில்லை. இவர் ஒரு நேர்மையான, சுயமாக வருமானமுள்ள பெண். ஆனால் எந்தவொரு திருமணச் சேவையிலும் முதலில் பதிவு கட்டணம் செலுத்துவதற்கு முன் நேரில் சந்தித்து பேசுவது நல்லது. 600 என்பது பெரிய தொகை இல்லை என்றாலும் உங்கள் பாதுகாப்பிற்காக உறவினர் ஒருவருடன் செல்வது அவசியம். மேலும் வீட்டோடு மாப்பிள்ளையாகச் செல்பவர்கள் பெண்ணின் சொத்து விவரங்களை மட்டுமே முதன்மைப்படுத்தாமல் உறவின் நம்பகத்தன்மையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வகையான மறுமண விளம்பரங்கள் உண்மையான தேவை உள்ளவர்களுக்கு உதவலாம். ஆனால் எப்போதும் கீழ்க்கண்டவற்றை உறுதி செய்து கொள்ளுங்கள். 1. பெண் ஆணின் அடையாளச் சான்று நகல். 2. வீட்டு முகவரி மற்றும் நேரில் சந்தித்தல். ரூ. 800 பதிவுக் கட்டணம் மட்டுமே என்று விளம்பரத்தில் உறுதியாக இருந்தால் ரசீது கேட்டுப் பெறுதல். 4. ஜாதி மதத் தடையில்லை என்பதால் அது குறித்து எழுத்து மூலம் உறுதி செய்தல். 5. உங்கள் பாதுகாப்பிற்காக அறிமுகமான இடத்தில் சந்தித்தல். உங்களுக்கு பொருத்தமான வரன் கிடைக்க வாழ்த்துகள். இந்த விளம்பரம் போன்ற மறுமணச் சேவைகள் பல வருடங்களாக துணையின்றி வருந்தும் மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். குறிப்பாக முந்தைய திருமணம் தோல்வியில் முடிந்தவர்கள், வயதான காலத்தில் ஒரு துணை தேவைப்படுபவர்கள் அல்லது குடும்பத்தில் தனிமையில் இருப்பவர்கள், இவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையாக இருக்கும். புவனேஸ்வரியை போன்றவர்கள் சொந்தமாக வீடு, வாடகை வருமானம் இருந்தும் உறவினர்களின் ஆதரவு இல்லாமல் தவிக்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பல உள்ளன. முதலாவது, 600 பதிவு கட்டணம் மட்டுமே என்று கூறப்பட்டாலும் அதற்கு முறையான ரசீது கேட்டு பெற வேண்டும். பணத்தை ஆன்லைனாக அனுப்புவதற்கு முன் அந்த எண் உண்மையான திருமணச் சேவையா அல்லது தனிநபரா என்பதை சரிபார்க்கவும். 2வது, ஜாதி தடையில்லை, மதத் தடையில்லை என்பதை விளம்பரத்தில் மட்டும் நம்பாமல் நேரில் சந்தித்து பேசும்போது மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் விளம்பரத்தில் ஒன்று கூறப்பட்டு நேரிலே வேறு நிபந்தனைகள் வைக்கப்படலாம். 3வது, புவனேஸ்வரியின் வீட்டிற்கு நேராகச் செல்வதற்கு முன் உங்களுடன் ஒரு நம்பகமான நண்பர் அல்லது உறவினரை அழைத்துச் செல்வது மிகவும் அவசியம். குறிப்பாக மாலை நேரத்தில் தனியாகச் செல்வதை தவிருங்கள். 4வது, பெண்ணின் சொத்து விவரங்கள், 4 வீடு, கடை வாடகை போன்றவை உண்மையா என்று ஆதாரங்கள் கேட்டு பார்க்கலாம். ஏனென்றால் பணத்திற்காக மட்டுமே மறுமணத்திற்கு முயல்பவர்களும் உண்டு. 5வது, இரவு நேரத்தில் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று கொள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல அறிகுறிதான், நேரத்திற்கு மதிப்பளிப்பது. ஆனால் பகல் நேரத்தில் நீங்கள் பேசும்போது அவர்கள் வீட்டு முகவரி, பெயர், ஊர் ஆகியவற்றை சரிபார்த்துக் கொள்ளவும். இறுதியாக, இதுபோன்ற விளம்பரங்களை நீங்கள் அணுகும்போது அவசரப்பட வேண்டாம். உடனே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் சில நாட்கள் யோசித்துப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நபரைச் சேர்ப்பது மிகப்பெரிய முடிவு. பதிவுக் கட்டணம் 600 மட்டுமே என்று சிறிய தொகை காட்டப்பட்டாலும் அதற்கு பிறகு இன்னும் கூடுதல் கட்டணங்கள் கேட்கப்பட வாய்ப்புண்டு. எனவே முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல, நேர்மையான மறுமணம் அமைய வாழ்த்துக்கள். நம்பிக்கையோடு இருங்கள், ஆனால் விழிப்புணர்வோடும் இருங்கள்.